அடுத்ததாக ஒளிபரப்பாக இருக்கும் எபிசோட்களில் ரசிகர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பல உணர்ச்சிகரமான திருப்பங்கள் காத்திருக்கின்றன. இதுவரை அமைதியாக இருந்த சூழ்நிலை மீண்டும் பெரும் பரபரப்பாக மாறப்போகிறது. ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடும் அந்த பழக்கமான பஞ்சாயத்து இடத்தில் மீண்டும் மணி ஒலிக்கிறது. அந்த மணி சத்தம் கேட்டவுடன் என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்ள அனைவரும் அவசரமாக அங்கு வந்து நிற்கிறார்கள். பெரியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் என ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஏதோ முக்கியமான விஷயம் நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சேதும் தமிழ் செல்வியும் ஒருவருக்கு ஒருவர் எதிரே நின்றிருப்பதை பார்த்ததும் அனைவருக்கும் ஆச்சரியம் ஏற்படுகிறது. ஏற்கனவே குழந்தையை ஒரு வாரம் ஒரு வீட்டிலும் அடுத்த வாரம் இன்னொரு வீட்டிலும் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று பஞ்சாயத்தில் முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில இன்னும் அந்த கால அவகாசம் கூட முடியவில்லை. அப்படி இருக்க தமிழ் செல்வி ஏன் இவ்வளவு அவசரமாக மீண்டும் பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறார் என்ற கேள்வி அங்கிருந்த அனைவரின் மனதிலும் எழுகிறது. சிலர் குழந்தையை மாற்றிக்கொள்ள வந்திருக்கலாம் என்று நினைக்க, இன்னும் சிலர் இதற்கு பின்னால் வேறு பெரிய காரணம் இருக்க வேண்டும் என்று யூகிக்க ஆரம்பிக்கிறார்கள். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழ் செல்வி மிகவும் உறுதியான குரலில் பேச ஆரம்பிக்கிறார். பஞ்சாயத்து சொல்லிய தீர்ப்பை மதித்து பெரியவர்களின் வார்த்தையை மீறாமல் தான் இதுவரை அமைதியாக இருந்ததாகவும், குழந்தையை மாறி மாறி வளர்க்கும் முடிவை மனவேதனையுடன் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறுகிறார். ஆனால் இனிமேல் அந்த முடிவை தன்னால் கடைபிடிக்க முடியாது என்று தெளிவாக அறிவிக்கிறார். தன் இரு குழந்தைகளையும் பிரித்து பார்க்கும் ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய உயிரே பிளந்து போகும் வேதனை இருப்பதாகவும், ஒரு தாயின் மனதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்றும் கண்ணீர் மல்க பேசுகிறார். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய குழந்தைகள் இருவரும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்பதே தனது ஆசை என்றும், அதற்காக எந்த அளவிற்கும் செல்ல தயார் என்றும் கூறுகிறார். குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பஞ்சாயத்து முன் கைகளை கூப்பி கேட்கும் அந்த தருணம் அங்கிருந்த பலரின் மனதையும் கலங்க வைக்கிறது. தமிழ் செல்வியின் வார்த்தைகளில் இருந்த வலி சிலரை யோசிக்க வைக்க, இன்னும் சிலர் ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்ப்பை மாற்றக்கூடாது என்று மனதில் நினைத்து கொண்டே அமைதியாக நிற்கிறார்கள். தமிழ் செல்வியின் இந்த திடீர் முடிவை பார்த்து அங்கிருந்த அம்மாச்சி கடும் கோபத்தில் முகத்தை சுளிக்கிறார். ஏற்கனவே பல சிரமங்களுக்கு பிறகு இந்த விவகாரத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்ததாக நினைத்திருந்த நிலையில் மீண்டும் அதே பிரச்சனை ஆரம்பமாகிறது என்பதால் அவருக்கு கடும் வருத்தம் ஏற்படுகிறது. ராஜாங்கமும் என்ன நடந்தது என்று புரியாமல் குழப்பத்துடன் சுற்றியிருப்பவர்களின் முகங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நேற்று வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்த நிலையில் இன்று திடீரென்று ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டது என்று அவர் மனதில் பல கேள்விகள் எழுகின்றன. ஒரு குடும்ப விஷயம் மீண்டும் ஊர் முழுவதும் பேசப்படும் நிலைக்கு வந்துவிட்டதே என்ற கவலையும் அவரை வாட்டுகிறது. பெரியவர்கள் அனைவரும் அமைதியாக இருந்தாலும் அடுத்த நிமிடத்தில் என்ன நடக்கும் என்ற பதட்டம் அனைவரின் முகத்திலும் தெளிவாக தெரிகிறது. இந்த முறை எடுக்கப்படும் முடிவு இனி அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தையே மாற்றிவிடுமோ என்ற அச்சம் அங்கிருந்த ஒவ்வொருவரிடமும் உருவாகிறது. இந்த சூழ்நிலையில் சேது அமைதியை இழக்காமல் பேச முயற்சிக்கிறார். பஞ்சாயத்து கூறிய தீர்ப்பை இதுவரை ஒரு நிமிடம் கூட மீறாமல் கடைபிடித்து வந்ததாகவும், குழந்தையை குறிப்பிட்ட நேரத்தில் அழைத்து வந்து குறிப்பிட்ட நேரத்தில் மீண்டும் ஒப்படைத்து வருவதாகவும் கூறுகிறார். எல்லாம் சுமூகமாக சென்று கொண்டிருந்த நிலையில் இப்போது ஏன் மீண்டும் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று தமிழ் செல்வியிடம் கேட்கிறார். குழந்தையை பாதுகாப்பாக வளர்ப்பதில் எந்த குறையும் வைக்கவில்லை என்றும், தன்னுடைய பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றி வருவதாகவும் அவர் உறுதியாக சொல்கிறார். ஆனால் அதற்கு பதிலளிக்கும் தமிழ் செல்வி ஒரு தாயின் மனதில் தோன்றிய பயத்தை யாராலும் மாற்ற முடியாது என்று கூறுகிறார். தன்னுடைய குழந்தை தன்னிடம் இருந்தால்தான் முழு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும், அதனால்தான் மீண்டும் இந்த முடிவை எடுத்ததாகவும் விளக்குகிறார். அந்த வார்த்தைகள் சேதுவை மிகவும் பாதிக்கின்றன. தன்னை ஒரு பொறுப்பற்ற தந்தையாக சித்தரிப்பது அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக மாறுகிறது. அதன் பிறகு சேது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிக்கிறார். குழந்தையை தன்னிடம் வைத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் தனது உயிரைப் போல கவனித்து வருவதாகவும், எந்த ஒரு தேவையும் குறையாமல் பார்த்து கொள்வதாகவும் கூறுகிறார். குழந்தை சிரித்தாலும் மகிழ்ச்சி, அழுதாலும் பதட்டம் என்று வாழ்ந்து வருகிறேன் என்று சொல்லும்போது அவரது குரலில் இருந்த பாசம் அனைவரையும் அமைதியாக்குகிறது. நான் என் குழந்தையை அலட்சியமாக பார்த்து கொள்வேன் என்று எப்படி நினைக்க முடிகிறது என்று தமிழ் செல்வியிடம் கேட்கிறார். நான் ஒரு தந்தை மட்டுமல்ல, அந்த குழந்தையின் வாழ்க்கை முழுவதையும் நினைத்து வாழும் மனிதன் என்றும் அவர் உருக்கமாக பேசுகிறார்.
ஆனால் தமிழ் செல்வியின் மனதில் ஏற்பட்ட சந்தேகம் மட்டும் இன்னும் குறையவில்லை. அதனால் அவர் நேரடியாக நடந்த ஒரு சம்பவத்தை அனைவரின் முன்பும் கூற முடிவு செய்கிறார். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழ் செல்வி நேற்று இரவு நடந்த விஷயத்தை பஞ்சாயத்து முன் கூறுகிறார். குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் வீடியோ அழைப்பு செய்த போது சேது குழந்தையுடன் இல்லாமல் வெளியே இருந்ததாகவும், அந்த நேரத்தில் குழந்தையை வேறு ஒருவரிடம் விட்டுவிட்டு சென்றிருந்ததாகவும் குற்றம் சாட்டுகிறார். இரவு நேரத்தில் குழந்தையை விட்டுவிட்டு வெளியே செல்வது எப்படி பொறுப்பான செயலாகும் என்று கேட்கிறார். ஒரு தாயாக இதை பார்த்த பிறகு இனிமேல் அமைதியாக இருக்க முடியாது என்றும், குழந்தையின் பாதுகாப்பை யாரிடமும் ஒப்படைக்க விருப்பமில்லை என்றும் தெளிவாக சொல்கிறார். இந்த ஊரே தன்னை எதிர்த்தாலும் பரவாயில்லை, தேவைப்பட்டால் நீதிமன்றம் வரை சென்று தனது குழந்தையை மீட்டே தீருவேன் என்று உறுதியுடன் அறிவிக்கிறார். அவரது இந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன. இதுவரை பஞ்சாயத்து எல்லைக்குள் இருந்த பிரச்சனை இப்பொழுது சட்டத்தின் முன் செல்லும் நிலை உருவாகுமோ என்ற அச்சம் எல்லோரிடமும் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் இதுவரை அமைதியாக இருந்த ஐஸ்வர்யா முன்னே வந்து பேச ஆரம்பிக்கிறார். தமிழ் செல்வி கூறும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்றும், நடந்த விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்டிருப்பதாகவும் விளக்குகிறார். குழந்தையை சிறிது நேரம் மலரிடம் பாதுகாப்பாக ஒப்படைத்துவிட்டு அவர்கள் வேறு ஒரு அவசரமான வேலைக்காக மட்டுமே சென்றதாகவும், சில நிமிடங்களிலேயே திரும்பி வந்ததாகவும் கூறுகிறார். அந்த நேரம் முழுவதும் குழந்தை பாதுகாப்பாக இருந்தது என்றும், சேது குழந்தையை ஒரு நொடியும் அலட்சியமாக பார்த்ததில்லை என்றும் உறுதியாக சொல்கிறார். இரவு முழுவதும் குழந்தை நிம்மதியாக தூங்குகிறதா என்று பார்த்து கொண்டு அழுதால் உடனே எழுந்து கவனிப்பவர்தான் சேது என்றும், அவர் மீது இப்படி பழி சுமத்துவது மிகவும் தவறான செயல் என்றும் கோபமாக பேசுகிறார். தனது கண்முன்னே நடந்த விஷயத்தை மாற்றி கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் மிகவும் உணர்ச்சியுடன் பதிலளிக்கிறார்.